ஜூலை 14 கௌடியா மிஷன் நிறுவனரின் 150வது பிறந்தநாள் விழா. தமிழக ஆளுநர் RN ரவி, அண்ணாமலை உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள். சென்னை பெசன்ட் நகரில் கௌடியா மிஷன் கிருஷ்ண பக்தி அமைப்பின் புதிய கிளையை திறந்து வைத்த அகில உலக தலைவர் 7வது ஆச்சாரியா பக்தி சுந்தர் சன்னியாசி மகாராஜ் அறிவிப்பு. இந்த நிலையில் இந்த அமைப்பின் புதிய கிளையின் துவக்க விழா சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கௌடியா மிஷன் அகில உலக தலைவரும் 7வது ஆச்சாரியாவுமான 108 பக்தி சுந்தர் சன்னியாசி மகாராஜ் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பஜனை பாடல்கள் பாடியும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக சார்ந்த நிர்வாகிகள், கௌடியா மிஷன் பக்தர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் ராமச்சந்திரன், கௌடியா மிஷன் சென்னை கோஆர்டினேட்டர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். நன்றி, வணக்கம். லுக்சா சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன். ஹரே கிருஷ்ணா. நம்மளுடைய கௌடியா மிஷன்ங்கிறது நம்ம பாரதத்தோட தொன்மையான கிருஷ்ண பக்தி அமைப்பில் ரொம்பவும் பழமையான நம்மளுடைய ஆர்கனைசேஷன். அவங்களுடைய 150வது நம்மளுடைய குருஜி பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி அவங்களுடைய 150வது பர்த் அனிவர்சரியை நம்ம அடுத்த மாதம் ஜூலை 14ஆம் தேதி நம்மளோட மியூசிக் அகாடமியில் ஆனரபுள் நம்மளுடைய கவர்னர் RN ரவி சார் அவங்க தலைமையிலையும் இன்னும் நிறைய விஐபி தலைமையிலையும் நம்ம பெரிய கிராண்டாக கொண்டாடுறோம். வைஷ்ணவ கான்ஃபரன்ஸும் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது பெரிய லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ண பக்தி பெரிய லெவலில் கொண்டு வரதுக்காக நம்ம பெரிய லெவலில் பண்ண போகிறோம். லாஸ்ட் பிப்ரவரி 8ஆம் தேதி நம்ம டெல்லியில் ஆனரபுள் நம்மளுடைய மரியாதைக்குரிய நம்மளோட நரேந்திர மோடிஜி அவங்க தலைமையில் நம்ம பிப்ரவரி 8ஆம் தேதி பாரத் மண்டபத்தில் G20 மாநாடு நடந்த இடத்துலையே நம்ம பெரிய கிராண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பண்ணிக்கிட்டே வரோம். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் பண்ணுறோம். அதில் எல்லாருமே வந்து கலந்துக்கிறேங்க. அதில் வந்து பாஜகலேருந்து மாநில தலைவர் வராங்க, அப்புறம் டெல்லியிலேருந்து நிறைய பேர் வராங்க, அப்புறம் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருக்கும், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருக்கும். ஜூலை 14 ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து நம்ம புது இடம், நம்ம பெசன்ட் நகரில் இங்கே நம்ம சிம்பிளாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஜூலை 14 ரொம்ப அதில் 1500 பேர் வராங்க. விஐபிஸ் 400 பேர் வராங்க. எல்லா வைஷ்ணவ தர்மத்தோட குருஜி வராங்க, சன்னியாசிகள் வராங்க, எல்லா குருமார்களும் வராங்க. வைஷ்ணவ தர்மத்தோட நம்ம ராமானுஜர் பரம்பரையில் இருக்கிறவங்க, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க, எல்லா வைஷ்ணவ தர்மத்தில் இருக்கிற எல்லா குருமாரும் வராங்க. பெரிய பெரிய முக்கியமான விஐபிஸ் வராங்க. ஜூலை 14 ஈவினிங் 4 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் நகர் சங்கீர்த்தன் இருக்கு. ஆனரபிள் கவர்னர் வந்து 4:30 5 o'clock போல வராங்க. அது நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண பக்தி பஜன், அப்புறம் கிளாஸ், அப்புறம் வைஷ்ணவ தர்மத்தோட எல்லா கிளாஸஸுமே அங்கே நடக்கும். எல்லா குருமாருக்குமே வராங்க. அதில் இப்போ ஜூலை 14ஆம் தேதி நம்ம மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை மியூசிக் அகாடமியில் ஜூலை 14ஆம் தேதி ஆனரபிள் கவர்னர் சீஃப் கெஸ்டாக வராங்க. நம்ம கௌடியா மிஷனுடைய 150வது பர்த் அனிவர்சரி. நம்ம குருஜி வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமிஜி நம்மளுடைய 7வது குருஜி. நம்மளுடைய பரம்பரையாக நம்மளுடைய 7வது குருஜி வந்திருக்காங்க. பக்தி சுந்தர சன்னியாசி மகாராஜ். ஓகேவா? ஓகே. ஹரே கிருஷ்ணா.